மண்டேனாலே கொஞ்சம் சோகமாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இன்னும் 4 நாள் இருக்கே அப்படின்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எழுந்ததும் முன்னாடி நாள் தண்ணியில் கொஞ்சம் வரமல்லி 4 லவங்கம் போட்டு டீடாக்சிஃபை ட்ரிங்க்குக்காக ஊற வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு சூடு பண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கெட்டலில் ஊற்றியாச்சு. ஸோ அதை ஹீட் ஆனதுக்கப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி போட்டு தோசை தான் செய்யலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அம்மா வந்து எழுந்ததுமே வந்து சமைச்சு முடிச்சிட்டாங்க. மதியம் லஞ்சுக்காக ஒயிட் ரைஸு, கேரட், பீன்ஸ் போட்டு பொரியல், கூடவே வந்து தேங்காய் பூவும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து மதியம் லஞ்சுக்கு செய்திருந்தாங்க. அப்புறம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கும் அம்மாவுக்காகவும் போட்டுட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே குடிக்க மாட்டாங்க. எப்பயாவது சம்டைம்ஸ் வேணும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, தலைவலியாக இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் எடுத்துப்பாங்க. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது காலையிலையும் சாயந்தரமும் ஃப்ரெஷ்ஷாக பால் அப்படியே கறந்துன்னு வந்து ஊற்றுவாங்க. ஸோ அது வந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், மாட்டுப்பால். இங்கே வந்த புதுசில் இந்த பேக்கெட் பால் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி தான் இருந்தது, கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இதுவே வந்து பழகி போச்சு. எப்பயாவது அம்மா வீட்டுக்கு போனால் குடிச்சிக்கிறது, அவ்வளோதான். எப்போவுமே வந்து டீயில் நான் இஞ்சி தட்டி போட்டு அதே மாதிரி ஏலக்காவும் கூட போட்டு குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து அது எதுவுமே போடாமல் அப்படியே வெறும் டீ மட்டும் போட்டு கொதிக்க வச்சாச்சு. ராகி தோசைக்கு கூட ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து தோசை மாதிரி ஊற்றி என் ஹஸ்பண்டுக்கு கூட வந்து மதியத்துக்கு வச்ச கத்திரிக்காய் சாம்பார் அதை தான் வச்சு கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து எப்பயாவது இந்த ராகி அடை இல்லை தோசை கூட வந்து நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் ராகியில் புட்டு செய்து அது கூட தேங்காய், நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. ஸோ ராகி வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க, இதில் கால்சியம் வந்து ஜாஸ்தி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அண்டு நட்ஸு இதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பாதாம், அத்திப்பழம், அதுக்கப்புறம் திராட்சை, இது மட்டும்தான் இருந்தது. ஸோ இதை மட்டும் போட்டு ஊற வச்சுட்டு அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதால கூட ஒரு அரை ஆப்பிள் வந்து கட் பண்ணி போட்டு அரைச்சி ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்துட்டு எப்படி பேக் பண்ணுறதுன்னே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து கம்மியாக கொடுத்தா இன்றைக்கி கம்மியாகிடுச்சு சாதம் அப்படிங்கிறாங்க, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஏன் அதிகமாக வச்ச அப்படிங்கிற கொஷின் வருது. ஸோ அதனால் வந்துட்டு ஏதோ ஒன்று அப்படியே வச்சு பேக் பண்ணி அமுச்சு விட்டுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 போல் ஃப்ரூட் சாப்பிட்டா அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.